ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையை விட்டு வெளியே வந்ததும் ஒரு ட்விட் ஒன்று போட்டார். அந்த ட்விட்டால இப்போ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய விமர்சனமாக மாறி இருக்கு. அப்படி அவர் என்ன ட்வீட் போட்டார்னா, சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு பதிலுரை என்ற பெயரில் ஸ்கிரிப்டட் அவதூறுகளை அள்ளி வீசி ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் காட்டி இருக்கிறார் முதலமைச்சர். பேரவையின் லைவ் கேமராவை சினிமா கேமரா என்று நினைத்து கொண்டு அவர் பேச, அதனை எதிர்க்கட்சிகளின் குறுக்கீடுகள் இன்றி சிங்கிள் டேக்கில் ஷூட் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் மெனக்கெட்டது ஏற்புடையதல்ல. முதலமைச்சரின் பதிலுரையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் பஞ்ச் டயலாகும் மட்டும்தான் இருந்ததே தவிர, மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சனை, மோசமாகி இருக்கும் சட்ட ஒழுங்கு, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான திட்டங்கள் பற்றி எந்த பதிலும் இல்லை. எதிர்க்கட்சிகள் தூண்டுதலில் விவசாயிகள் போராடுவதாக விவசாயிகளை அவர் கொச்சை செய்தது கண்டிக்கத்தக்கது. குட்டிக்கதை சொல்கிறேன் என்ற அவரது உளறல் அவை மாண்புக்கு முற்றிலும் எதிரானது. செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதை எல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆகவே விஜய் என்பதை மறந்து இனியாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்க வேணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி பேசினது மிகப்பெரிய விமர்சனமா மாறி இருக்கு. சட்டப்பேரவையில விஜய் அவர்கள் சொன்ன குட்டி ஸ்டோரியால தான் இப்போ இவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் செம்ம வைரலா போனாலும், ஒருத்தவங்களோட பர்சனல் வாழ்க்கையை இதுல பத்தி பேசக்கூடாது. அவங்களோட விவகாரத்தை பத்தி எப்படி நீங்க பொது வெளியில, அதுவும் பத்திரிகையாளர் முன்னில நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி விமர்சனமா மாறி இருக்கு. இதுக்கு கண்டிப்பா எஸ்எஸ்சி அவர்கள் சைட்ல இருந்து செம்மையான பதிலடி கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி எஸ்எஸ்சி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல ஏன் விஜய் பேசவே மாட்டாரு அப்படின்னு கேட்டதுக்கு, தமிழ்நாட்டுல இது வரைக்கும் யாருமே பேசினதே இல்லையே, இப்பதானே விஜய் பேச ஆரம்பிச்சிருக்காரு, சீக்கிரமே அவர் பேசுவாரு, அப்ப எல்லாம் கதி கலங்கி போயிடும் அப்படின்னாரு. இப்ப இந்த பிரச்சனைக்கும் கண்டிப்பா அவர் பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.